இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். 2024க்கான வேலைவாய்ப்பு தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து 10th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டு. இது வந்து முழுக்க முழுக்க நிரந்தரமான வேலை தான். இது வந்து தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எப்போ வந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 25/11/2024 வந்து வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 25/11/2024ங்க. டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/12/2024 நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 29/12/2024 31/12/2024 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் டேட்டுமே வந்து சொல்லிட்டாங்க. அதாவது 8/2/2025 வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 AM to 12:30 AM இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டுங்க. ஸோ டைப்பிஸ்ட் போஸ்டல் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸு. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு. எவ்வளோ வேக்கன்சிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வேக்கன்சிஸ் வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 8 பிரகாரம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் ஆஃப் பே வந்து இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியுங்கிறதே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கேண்டிடேட்ஸ் வந்து SC, ST, SCA, MBC, DCS, இந்த BC, OBCM அண்டு BCMS இந்த கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் லெவல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீசஸ் மேனு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோக்குன்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா BC கேட்டகரிஸ், அதாவது BC, BCME, MBC, SC, SCAல ST, STல இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான மினிமம் ஏஜ் லெவல் வந்து MBC, BCயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கணும், SC, STயில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோக்குன்னு சொல்லி தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பாசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். அதாவது மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து 10th வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், ஏன்னா மஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மஸ்ட் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப் ரைட்டிங். அதாவது டைப் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லெவலு, சீனியர் கிரேடு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சீனியர் கிரேட் வந்து தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லைங்க, மஸ்ட் பாசஸ் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்டட் பை த டெக்னிக்கல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கேண்டிடேட்ஸ் யாரெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டரு அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமு, கம்ப்யூட்டர் டிசைன் அப்ரூவ்ட் பை த அதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களாம் படிச்சிருக்கிறீங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க எல்லாருமே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செகண்டரி ஸ்கூல் லெவலிங் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அதாவது SSLC எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ரைட்டிங் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து 100 கொஷின்ஸு, மினிமம் மார்க்ஸ் வந்து 150, டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 25ன்னு சொல்லி அது 150 சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் 3 ஹவர்ஸு. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க்ஸ் வந்து இருக்கணும். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரிட்டன் தேவையில்லை, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் இது வந்து நடக்கும். ஸோ இவங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த கிளைம்ஸ் மேட் ஆன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேங்கிங் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து வில் பி ஹெல்ட் இன் சென்னை சென்டரில் தான் வந்து நடக்கும். அது வந்து 0101 ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. அட் த டைம் ஆஃப் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த 100 rupees வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து கொடுக்குறீங்கன்னா அது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அது கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ டிஎன்பிசிலேருந்து இந்த டைப்பிஸ்ட்டுக்கான போஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.